வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ரோட்டு பக்கோடா செய்ய போகிறோம். செட்டிநாட்டில் ரோட்டு பக்கோடான்னு சொல்லுவாங்க. மற்றவங்க எல்லோரும் வந்து ரிப்பன் பக்கோடான்னு சொல்லுவாங்க. இது வந்து இட்லி அரிசி, புழுங்கல் அரிசி 5000 கேட்டுவாங்க. வெறும் இட்லி அரிசின்னு கேட்டிங்கன்னா குண்டரிசி கொடுத்துருவாங்க, அது நல்லா இருக்காது. இது புழுங்கல் அரிசி 5000 கேட்டுவாங்க. இது வந்து 4 கப் எடுத்திருக்கேன். 4 கப்னா 800 கிராம். பொட்டுக்கடல இது 200 கிராம் கப்பு, 200 கிராம் ஒரு கப் எடுத்திருக்கேன். இது 100 கிராம் கப்பு. இதில் வந்து ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ஜவ்வரிசியை வறுத்துட்டு மிக்சியில் பவுடர் பண்ணிக்க போகிறோம். பவுடர் பண்ணி நீங்கள் வந்து சளிச்சுக்கணும். சளிச்சு காட்டி அதில் இருக்க கப்பி இருந்துச்சுன்னா வெடிக்கும். அதனால் நம்ம இதை முதல்ல வெதிப்பிக்குவோம். வெறும் கடாயில் ஜவ்வரிசியை வந்து வெதிப்பிக்குவோம். இது நல்லா பொரிஞ்சு தெர்மாக்கோல் பால் மாதிரி வெள்ளையாக வந்துடும். நல்லா பெருசாக வெள்ளையாக வந்துடும். மிக்சியில் இதை தனியாக நுணுக்கிக்கங்க. பொட்டுக்கல்லையை வந்து தனியாக மிக்சியில் பவுடர் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒரே மாதிரி ஒயிட் கலரில் வரணும். கிண்டிக்கினே இருங்க. சிம்மில் வச்சு கிண்டிக்கங்க. கறி போயிடாமல் கிண்டிக்கங்க. 1-2 பொரியாமல் இருக்குது. எல்லாம் நல்லா பொரியட்டும். எல்லாமே நல்லா ஒயிட் கலர் பால் மாதிரி வரணும். இல்லாட்டி மிக்சியில் வந்து நல்லா அரைவிடாது. இப்போ பாருங்கள், எல்லாமே பொரிஞ்சு ஒரே மாதிரி வந்துருச்சு. இதை நான் வந்து ஆறின பிறகு மிக்சியில் வந்து பவுடர் பண்ணிக்குவோம். வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க. இருப்பு சட்டியிலே இருந்துச்சுன்னா அந்த சூட்டுக்கே உங்களுக்கு வந்து கருகி போயிடும். இப்போ இதை அமர்த்திடலாம். அரிசியை நல்லா அலசிட்டு ஊற வச்சுருக்கேன். 1 மணி நேரம் ஊறிச்சுன்னா போதும். அதுக்கு மேலே ஊறிச்சுன்னா எண்ணெயை குடிக்கும். 1 மணி நேரம் ஆறின பிறகு தண்ணியை நல்லா இருத்துட்டு கிரைண்டரில் கெட்டியாக அரைச்சிக்குவோம். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். கொஞ்சமாவது அரிசி நொரன்னு இருந்துச்சுன்னா வெடிக்கும். நைஸாக அரைச்சிக்கோங்க. ஜவ்வரிசியை நைஸாக பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டோம். இந்த அளவு கப்பியாக இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து மாவோடு நம்ம சேர்த்து பெசரி புழிஞ்சோம்னா வெடிக்கும். இதை என்ன பண்ண போகிறேன், இதை வந்து அரிசியோடு சேர்த்து கிரைண்டரில் அரைக்க போகிறேன். இப்போ பொட்டுக்கடலை மாவும் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நல்லா நைஸாக வந்து அரைச்சி வச்சுருக்கேன். சளிச்சுக்குவோம். பொட்டுக்கடலையும் ஜவ்வரிசியும் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கிரைண்டரில் அரிசியை நல்லா ஆட்டின பிறகு இதை சேர்த்து பிசைஞ்சுக்குவோம். அரிசி ஆட்டும் போதே அதில் உப்பு கொஞ்சம் போட்டுருங்க. உப்பு, பெருங்காயம், ஜீரகம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வந்து நான் போடலை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. பொட்டுக்கடலை மாவு கூட போயிடக்கூடாது. கூட போயிடுச்சுன்னா எண்ணெயை குடிக்கும். இது வந்து இந்த பொட்டுக்கடலையை சளிச்ச அந்த கப்பி, இதையும் வந்து நான் வந்து கிரைண்டரில் போட போகிறேன். மாவு வந்து எவ்வளோ கெட்டியாக ஆட்டியிருக்கேன்னு பாருங்கள். வேணும்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியாக போச்சுன்னா எண்ணெயை குடிக்கும். அதனால் இந்த மாதிரி கெட்டியாக நைஸாக அரைச்சிருங்க. இப்போ வந்து ஜவ்வரிசியும் பொட்டுக்கடலை மாவும் சேர்க்குறோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்க போகிறோம். மிளகாத்தூள், ஜீரகம்லாம், பெருங்காயம்லாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கலந்துக்கோங்க. நான் வந்து எங்களுக்கு பிடிக்காதுங்கிறதுனால நான் கலக்கலை. இதுவே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வெள்ளையாக இருக்கும் பார்க்க. இது வந்து செட்டிநாட்டு ஸ்பெஷல். செட்டிநாட்டில் வந்து இந்த இதுக்கு வந்து பக்கோடாவுக்கு வந்து ரோட்டு பக்கோடாவுக்கு, அதாவது ரிப்பன் பக்கோடாவுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்க்க மாட்டாங்க. கடைசியாக மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக வெண்ணெயோ ஆயிலோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஆயில் சேர்க்க போகிறேன்.
கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஒன்று சேர்த்து பிசைஞ்சாச்சு. இப்போ ஆயில் ஊற்றிக்குவோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுறேன். ஆயில் வந்து நம்ம புழிஞ்சு முடிக்கிற வரைக்கும் மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும், புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட்டரும் அதே மாதிரி தான், நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கல்லில் வந்து எண்ணெயை அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிக்கிறது காரணம் வந்து மாவு ரொம்ப ஒட்டாது, நம்ம ஒவ்வொரு தடவையும் எடுக்க தேவையில்லை. இது உள்பக்கம் இந்த மாதிரி தடவிக்கங்க. இது 2 சில்லில் எந்த சில்லு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு கட்டையும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இது இந்த மாதிரி சில்லை வந்து இப்படி உள்ளே போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு மாவு இந்த மாதிரி கொஞ்சம் வச்சுக்கணும் உள்ள. நீங்கள் வந்து மாவு பிசைஞ்சு முடிச்சு உப்பு டேஸ்ட்டு போதுமானு பாருங்கள். உப்பு பத்தலைன்னா திரும்ப லேசாக உப்பு போட்டு லேசாக அது தண்ணியில் கரைச்சி ஊற்றிக்கோங்க. அப்படி உப்பு போட்டிங்கன்னா அங்கே தங்கி போயிடும். சட்டி காஞ்சிச்சான்னு பார்த்துக்கோங்க. லேசாக பபுள்ஸ் வந்துருச்சு. பபுள்ஸ் வந்த பிறகு லேசாக கொஞ்சோண்டு மாவு அப்படி போட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே எலும்பணும். மேலே எலும்பாட்டி சட்டி காயலை. சட்டி காயங்காட்டி நீங்கள் போட்டிங்கன்னா பாத்திரத்தில் உட்காந்துக்கின்ற மாவு திரும்ப நமக்கு கரண்டியால் நீங்கள் குத்தி விட்டு மேலே எழுப்பணும். இது வந்து நான்ஸ்டிக்கை கண்டு உங்களுக்கு வந்து கீழே உட்காராது. ஆனால் வந்து ஈய பாத்திரமா இருந்தால் கீழே உட்காந்துக்கின்றோம். மறுபடியும் நீங்கள் வேறு பாத்திரம் மாற்றணும். இப்போ சட்டி காஞ்சிடுச்சு. மாவு இடியப்ப மாவு பதத்தில் இருக்கும். இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. பக்கத்துலேயே இந்த பாத்திரத்துக்குள்ளே மூடியை வச்சுக்கோங்க. நீங்கள் கிரைண்டரில் அரைக்கும் போது அந்த பிளேடில் வந்து ஒட்டியிருக்கும் பாருங்கள் அரிசி, அதெல்லாம் விட்டுருங்க. ஆட்டும்போது அதை நல்லா கிண்டி விட்டு ஆட்டுங்க. அப்படி இல்லாட்டி அதை விட்டுருங்க. அதை நீங்கள் கடைசியாக மாவு வடிக்கும் போது எடுத்து பிசைஞ்சிங்கன்னா அந்த அரிசி இருந்துச்சுன்னா வெடிக்கும். பயப்பட தேவையில்லை, லேசாக வெடிக்கும். அப்போ மூடி வச்சுருங்க அடுப்பு அனுப்பிட்டு. இந்த பபுள்ஸ் அடங்குற வரைக்கும் நல்லா வேகணும். மாவு எப்படி பதத்தில் இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப கொஞ்சம் தண்ணி கூடி போச்சுன்னா, தண்ணியாக போச்சுன்னா எண்ணெயை குடிக்கும். நீங்கள் மாவை கெட்டியாக ஆட்டிக்கிட்டு அப்புறம் நீங்கள் 1/2 டம்ளர் தண்ணி கூட ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து எண்ணெய் பலகாரம் செய்யும்போது அகலமான பாத்திரமாக எடுத்துக்கணும். குழிவான இருப்பு சட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புளியும் போது கையில் ஆவி அடிக்கும். பபுள்ஸ் அடங்கின பிறகு நீங்கள் எடுத்துடலாம். இதை எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் நீங்கள் கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயை எஞ்ச விடுங்க. எண்ணெய் எஞ்சி டிஷ்யூ பேப்பரில் வச்சுட்டு அப்புறமா நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணுற பாத்திரத்தில் அடியில் ஒரு பேப்பர், நியூஸ் பேப்பரோ டிஷ்யூ பேப்பரோ போட்டு அப்புறம் நீங்கள் இதை வச்சு ஆறின பிறகு தான் மூடணும். சிலர் நினைப்பாங்க இது வந்து எண்ணெய் சட்டியில் புளியிறது கஷ்டமாக இருக்குது, அதனால ஒரு பேப்பர்லேயோ ஒரு தட்டிலையோ சில்வர் தட்டிலையோ புளிஞ்சிக்கிட்டு உள்ளே எடுத்து போடுவோம்னு நினைப்பாங்க. அப்படி எடுத்து போட்டிங்கன்னா கடுகு கடுக்குங்க, நல்லா இருக்காது. சூப்பராக வந்திருக்கு. நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்கும். எண்ணெயே ஒட்டலை பாருங்கள். ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.